ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு வாழ்த்துதல் செலுத்துகிறேன். ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகின்றேன். நாங்கள் இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தைகளை பார்த்து வருகின்றோம். அதிலே சில காரியங்களை, தேவன் என்னுடைய இருதயத்திலே வைக்கின்ற காரியங்களை நான் பார்த்து வருகின்றேன். பரிசுத்தமாயிருங்கள், உங்களுடைய சரீரம் குற்றமற்றதாய் காணப்படட்டும், வஞ்சிக்காதபடிக்கு இருங்க, பாவம் செய்யாதீர்கள், பாவம் செய்கின்ற ஆத்மா சாகவே சாகும் என்று சொல்லி சில காரியங்களை நாங்கள் தியானித்து வருகின்றோம். போன கிழமை பாவம் செய்கின்ற ஆத்மா சாகும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு அதே தொடர்ச்சியாய் சில காரியங்களை உங்களோடு பேசும்படி தேவன் எனக்கு கொடுத்தபடியினால் நான் உங்களுக்கு கூட அவைகளை சொல்ல வருகின்றேன். கிறிஸ்தவம் மன்னிப்பிலே தான் உண்டாயிருக்கின்றது. கிறிஸ்து எங்களை மன்னித்தபடியினால் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாயிருக்கின்றோம். நீங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று, நாங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் கேட்டபோது இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் மற்றவர்களுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லி. கிறிஸ்தவம் என்கின்றது மன்னிப்பின் அடிப்படையிலே தான் கிறிஸ்தவம் இருக்கின்றது. தேவனும் மன்னிக்கின்றவராகவே இருக்கின்றார். நாங்கள் எதிரிகளை மன்னிக்க வேண்டும், துரோகிகளை மன்னிக்க வேண்டும், எங்களுக்கு விரோதமாய் வருகின்ற ஒவ்வொருவரையும், பாவங்கள் செய்கிறவர்கள் எல்லாவரையும் நாங்கள் மன்னிக்க வேண்டும். தேவனும் மன்னிக்கின்றார். ஆனால் எல்லாவற்றையும் செய்கின்ற தேவன் ஒரு காரியத்தை வெறுக்கின்றார். என்னத்தை வெறுக்கின்றார் என்றால் பாவத்தை வெறுக்கின்றார். பைபிள் சொல்லுகின்றது, அவர் பாவிகளை நேசிக்கின்றார். அதாவது பாவம் செய்கின்ற மனிதர்களே அன்பு கூர்ந்து நேசித்து அவர்களை விடுவிக்கின்றார். ஆனால் அந்த பாவத்தையோ அவர் வெறுக்கின்றார். அவர் வெறுக்கின்ற காரியம் தேவனுடைய பிள்ளைகளாகி எங்களிடத்திலே காணப்படக்கூடாது என்று அவர் நினைக்கின்றார். இப்ப ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு தீங்கி ஏற்படக்கூடிய சாப்பாட்டை கொடுத்து சாப்பிட சொல்லுவாரா? இல்லை. அது பிள்ளைக்கு மரணத்தை கொண்டு வரும் என்பதற்காக தகப்பன் அதை அனுமதிக்க மாட்டார். அல்லது தாயோ உறவினர்களோ நாங்கள் யாருமே அனுமதிக்க மாட்டோம், எங்களுக்கு தெரிந்திருந்தால் அதை சாப்பிட்டால் குழந்தை இறந்துவிடும், அல்லது அதை சாப்பிட்டால் எங்களுக்கு பலவீனம் வந்துவிடும், அல்லது அதை சாப்பிட்டால் எங்களுக்கு நோய் வந்துவிடும் என்று சொல்லி நாங்கள் அதை அனுமதிக்கிறதில்லை. அதே போலதான் தேவனும் பாவமானது தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே வந்துவிட்டால் அது மரணத்தை கொண்டு வந்துவிடும், அல்லது அவர்களுக்கு பலவீனத்தை கொண்டு வந்துவிடும், அவர்களுக்கு நோய்களை கொண்டு வந்துவிடும் என்று சொல்லி தேவன் அறிகின்றவராயிருக்கின்றார். அதனாலே தேவன் என்ன செய்கின்றார் என்றால் பாவத்தை வெறுக்கின்றார். அதாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு தீங்கு வரத்தக்கதான அந்த காரியத்தை அவர் வெறுக்கின்றார். தேவன் பாவத்தை வெறுக்கிறதற்கு மெயினான நோக்கம் பாவமானது மரணத்தை பிறப்பிக்கின்றது என்று சொல்லி. அப்ப அந்த பாவம் எப்படி மரணத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நான் போன கிழமை சொல்லியிருந்தேன். இந்த கிழமை அதேதான், நாங்கள் மரணம் வராதபடிக்கு, பாவம் உங்களுக்குள்ளே வராதபடிக்கு வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நான் ஆண்டவரிடத்தில், ஆண்டவர் எனக்கு இந்த போன வருஷத்திலிருந்து என்னுடைய இருதயத்திலே போட்ட பாரம் எல்லாமே நான் பேசின வார்த்தைகளை பேசு, கிறிஸ்து பேசின வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கட்டாயம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை அது not a normal word, not like a சிம்பிளாய் நாங்கள் சொல்லிவிட போக முடியாது. இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்வில் எவ்வளவோ முக்கியமோ அதே போல அவருடைய வார்த்தையும்
அவ்வளவு முக்கியமாய் இம்பார்ட்டன்டாய் காணப்படுகின்றது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தைகளைத்தான், அதில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை மத்தேயு 24வது அதிகாரத்திலே 4வது வசனம். அவர் பேசின வார்த்தை வெரி இம்பார்ட்டன்டான வார்த்தை. 4வது வசனமாய் தண்ணிய 4வது வசனம், எச்சரிக்கின்றார். எப்படி என்றால் வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று. ஏனென்று சொன்னால் கிருபையிலே நாங்கள் வாழ்கின்றோம். அதாவது இயேசு கிறிஸ்துவாகிய கிருபையிலே நாங்கள் வாழ்கின்றோம். ஒரு பிறந்த மனிதன் மரணம் வரைக்கும் இயேசுனுடைய கிருபை அவனை தொடர்கின்றது. அவன் பாவம் செய்கின்றவனாய் இருக்கலாம், பாவம் செய்யாதவனாய் இருக்கலாம், அல்லது நீதிமானாய் இருக்கலாம், நீதிமானாய் இருந்து பாவம் செய்கின்றவனாய் இருக்கலாம். ஆனால் அவன் பிறந்த நாள் தொடக்கம் மரணம் வரைக்கும் அவனை கிருபை தொடர்கின்றது. அவன் எந்த மதத்தவனாய் இருக்கலாம், எந்த ஜாதியவனாய் இருக்கலாம், எந்த தேசத்திலே பிறந்தவனாய் இருக்கலாம். ஒரு மனுஷனாய் ஒரு குழந்தை பிறந்து அந்த பிள்ளை பெரியவனாய் வளர்ந்தா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளை மரிக்க போகின்றது. அந்த பிள்ளை இறக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை அவரை பின்தொடர்கின்றது. எப்படி என்றால், தேவனை அறியாதவனாய் இருந்தால் அவனை தன்னிடத்திலே இழுத்து கொள்ளும்படி, தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளும்படி, அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனை நித்திய ஜீவனுக்குள்ளே அழைத்துக் கொள்ளும்படி, தேவனை அறிந்தவனால் அவனையே தன்னுடைய ராஜ்யத்துக்கே நிலை வைத்திருக்கும்படி அவனை நடத்தும்படி, இப்படியாய் தேவனுடைய கிருபை ஒவ்வொரு மனுஷனையும் தொடர்ந்து வருகின்றது. அதுதான் சொல்லுவார்கள், நல்லோர் பொருட்டுத்தான் இந்த மழை பெய்கிறது என்று சொல்லி. ஆனால் அந்த மழை பெய்யும் போது பூமியில இருக்கிற தீயவர்களுக்கும் அது பலனை கொடுக்கின்றது. அதே போலதான் தேவனுடைய கிருபையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வந்தது சகல ஜனங்களுக்காகவும் தான். அவர் அந்த மழை பெய்து பூமியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் எப்படி அந்த மழையினுடைய பலனை கண்டுகொள்ளுகிறார்களோ, சூரியனுடைய பலனை கண்டுகொள்ளுகின்றார்களோ, அதே போலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் ஒருவரோடு இருக்கின்றது. சிலர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்தவர்கள் மரண பரியந்தம் உண்மைகளாக இருக்கின்றார். அதான அவர் பாவிகளை நேசிக்கின்றார், பாவத்தை வெறுக்கின்றார். அதில் ஒரு காரியம் என்னென்று சொன்னால், ஒரு பாவத்திலே இருக்கிற மனுஷன் தன்னிடத்திலே வர அவர் காத்திருக்கின்றார். அவன் வரும்போது என்ன செய்கின்றார் என்றால், அவர் அவனை காத்து கொள்ளுகிறார், அவனை விடுவிக்கின்றார். சிலர் வருகின்றார்கள், ஆனால் விட்டுட்டு திரும்ப இடையிலே தூரம் ஓடி விடுகிறார்கள். அப்படி போனவர்கள் திரும்ப சிலர் வந்து விடுகிறார்கள், சிலர் வராமல் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் என்னிடத்தில் வரமாட்டாரோ என்று சொல்லி தேவன் காத்து கொண்டிருக்கின்றார். அதற்கு ஒப்பான ஒரு உவமை தான் நாங்கள் வாசிக்கின்றோம். ஒரு இளைய குமாரன் போன போது தகப்பன் எப்பொழுது அவன் திரும்பி வருவான் என்று சொல்லி அவர் காத்திருந்தார். அவ்வளவுமாய்த்தான் தேவன் எங்களோடு கூட காத்திருக்கின்றார். நாங்கள் ஒரு கேள்வி எங்கள் வாழ்விலே நாங்கள் வைக்க வேண்டும். நாங்கள் தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கிறோமா, அல்லது நாங்கள் தூரம் போய்விட்டோமா, அல்லது தேவனை விட்டு வெளியிலே போகின்றவர்களும் உள்ளே வருகின்றவர்களும் வெளியிலே போகின்றவரும் உள்ளே வருகின்றவர்களுமாய் இருக்கின்றோமா? இப்படி 3 விதமாய் வாழுகின்ற மனிதர்கள் உண்டு. தேவனோடு சேர்ந்தவன், தேவனோடு சேர்ந்து வாழுகின்ற மனுஷனும் இருக்கின்றான். சிலர் தேவனோடு சேர்ந்து வாழ்ந்துவிட்டு தேவனை விட்டு தூரம் போய் வாழ்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். சிலர் தேவனோடு வாழ்ந்துவிட்டு போய்விட்டு பிறகு திரும்ப வருகிறது, திரும்ப போகின்றது, திரும்ப வருகின்றதாய் காணப்படுகின்றது. ஆனால் தேவன் விரும்புகின்றது அவரோடு நிலைத்து நிற்பது, அவரோடு சேர்ந்து அவரை தூரம் போகாம இருப்பதையே தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் இவைகள் எல்லாம் அவனை வஞ்சித்து விடுகிறதினால் உண்டாகின்றது. ஒருவன் தேவனை விட்டு தூரம் போகின்ற காரியம் அது அவன் வஞ்சிக்கப்படுகிறதுனால் தான். வஞ்சிக்கப்படுகிறது என்று நாங்கள் நினைக்கின்றோம், சும்மா சிம்பிள் என்று. வஞ்சிக்கப்படுவதென்றால் நாங்கள் எங்கே போகணும் என்றால் ஆதி ஆகமத்துக்கு போக வேண்டும். நான் வார்த்தைகளை வாசித்து போக நான் விரும்புகின்றேன்.
மத்தேயுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 24வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகின்றார், உங்களை ஒருவனும் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வஞ்சிக்கிறது என்றது என்னென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரம் போக பண்ணுகிறது. அதாவது நித்திய ஜீவனை விட்டு தூரம் போக பண்ணுகிறது, பாவத்துக்குள்ளே வாழ வைக்கின்றது, மரணத்துக்குள்ளே வாழ வைக்கின்றது. என்னுடைய ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளாதபடிக்கு வாழத்தக்கதையாய், அதாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படியா விடாதபடிக்கு காணப்படுகின்ற காரியங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று சொல்லி அதைத்தான் ஆண்டவர் 24வது அதிகாரம் மத்தேயு 24:11 இருக்கின்ற சொல்லுகின்றார், நீங்கள் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று. ஏனென்று சொன்னால், அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழுப்பி உங்களை வஞ்சிப்பார்கள். எங்களுக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை இது இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்லுகின்றவர்களை நாங்கள் நிதானித்து ஆராய வேண்டிய அவசியம் எங்களுக்கு காணப்படுகின்றது. ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு சொல்லுகிறவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த வார்த்தை எப்படி எங்களிடத்திலே வருகிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதற்காகத்தான் 1 யோவான் ஆண்டவர் அழகா சொல்லுகிறார். 1 யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை 4வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், அதாவது நீங்கள் எல்லாரையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்லுகிறார். அழகாய் யோவான் எழுதுகின்றார். யோவானை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் அவர் ஒளி ஒளி என்று சொல்லி அந்த ஒளியிலே நிலைத்திருக்கிற, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி நிலைத்திருக்கிறது, எப்படி இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி இருப்பது, எப்படி இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாய் இருப்பது, எப்படி இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நடப்பது என்கின்றதைத்தான் அவர் பேசிக்கிட்டே இருப்பார். மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அப்படித்தான் இருந்தார். யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மார்பிலே சாய்ந்திருந்தார். அவருடைய ஒளியிலே, அவருடைய வெளிச்சத்திலே நடந்தார். அவரோடு கூட நடந்தார். வெளிப்படுத்தலை கொடுக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிக காலம் வரைக்கும் உயிரோடு வைத்திருந்ததும் இந்த யோவானைத்தான். அவர் வெளிச்சத்திலே நடந்தபடியினால் மற்றவர்களும் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனாலே அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்திலே நீங்கள் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆவிகளை பகுத்தறிய வேண்டும். அதாவது உங்களுக்கு சொல்லப்படுகிற வசனங்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சொல்லப்படுகிறதா, அல்லது இந்த வசனங்களை இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னார், எப்படி சொல்லியிருப்பார் என்று யோசித்து கண்டுகொள்ளத்தக்கதான புத்தி, ஞானமும் தெளிவும் எங்களுக்கு வேண்டும். அதாவது ஒரு சாதாரண மனுஷனுக்கு சொல்லுகிற விதமாய் நான் சொல்லுகிறேன். இப்ப கிறிஸ்தவர்களாக இருக்கிற எங்களுக்கு அதிகமாய் ஜெபம் பண்ணி ஆவிக்குள்ளாக போய் வாரவர்களுக்கு, அந்த ஆவிகளை பகுத்தறிகின்ற வரங்கள் உள்ளவர்களுக்கு அதை சொல்லும்போது, ஆவிகள் என்று சொல்லும்போது விளங்கும். ஆவிகளை கண்டறிய வேண்டும், ஆவிகளை பகுத்தறிகின்ற வரம், அந்த காரியங்களுக்கு இருக்கிறவர்களுக்கு அது. ஆனால் இது ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு நான் எப்படி சொல்ல விளங்கப்படுத்த முடியும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கின்ற நான், ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாகவோ அல்லது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நான் எப்படி சொல்லணும் என்றால், நீ இனி பாவம் செய்யாதே, அதிக கேடு உண்டாகும்படி. இதை நான் சொன்னேனானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவு போதிக்கின்றது போல நான் அவரை போல போதிக்கின்ற போதகனாய் இருப்பேன். நான் அப்படி சொல்லாமல், நீ பாவம் நான் செய்தாலும் கர்த்தர் உன்னை மன்னிப்பார், நீ பாவம் செய்து விட்டாயா, கவலைப்படாதே, பாவம் செய்தாலும் உன்னை கர்த்தர் மன்னிப்பார் என்று நான் சொல்லுவேனானால், இந்த வசனம் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்துக்கு ஒப்பாயிராமல் அது மாறி வேறு விதமாய் இருக்கிறபடினால்
இந்த வசனம் வஞ்சிக்கின்ற பிசாசினுடைய தந்திரங்கள் கலந்திருக்கின்ற வசனமாய் இருக்கிறது. அவன் ஒருவன் பாவம் செய்து விட்டால், அவன் அதுக்குள்ளே விழுந்து விட்டால், அவன் அதை விட்டு எழும்ப முடியாதிருந்தால், நீ பாவம் செய்தாலும் கர்த்தருடைய மன்னிப்பார் என்று சொல்லும்போது அவனுக்கு அந்த எச்சரிக்கையின் சத்தம் கொடுக்கப்படாததினால் அவன் விழுந்து எழும்ப முடியாமல் போய்விட்டானால் அவன் வஞ்சிக்கப்படுகிறதற்கு ஏதுவான அந்த பிசாசின் தந்திரங்களோடு கூட வருகின்ற அந்த ஆவிகளை உடைய வார்த்தையாயிருக்கின்றது. அதனாலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எச்சரிக்கும் போது அந்த அவருடைய வார்த்தைகளை சொல்லும்போது அவர் சொல்லுகிறது, பிசாசானவன் கட்சிக்கின்ற சிங்கம் போல அல்ல, பாம்பு சர்ப்பம் வினா கபடற்றவர்களாயிருங்க. ஆனால் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயிருங்க, புறாவை போல் கபடற்றவர்களாயும், பாம்பை போல சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி தெளிந்த அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனாலே தான் ஆண்டவர் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுகின்றார். எச்சரிக்கையாக இருக்க சொல்லுகிறதற்கான மெயினான காரணமே உங்களுக்குள்ளே பாவம், எங்களுக்குள்ளே பாவம், தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பாவம் வந்துவிடக்கூடாது, அந்த பாவமானது மரணத்தை பிறப்பிக்க கூடாது என்கின்ற ஒரே நோக்கத்திலே தான் தேவன் எச்சரிக்கின்றார். அந்த எச்சரிப்பை நாங்கள் விளங்கி கொண்டு எடுத்து அதை நாங்கள் அறிந்து நிதானமாய் நடப்போமானால் நாங்கள் வஞ்சிக்கப்படும், அதாவது நாங்கள் பாவம் செய்யோம். ஏனென்றால் இப்ப நான் முதல் சொன்ன ஒப்பான அந்த காரியத்துக்கு ஏற்ற விதமாய்த்தான் ஆதாமை ஏவாளும் ஏதேனில் இருக்கும்போது ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்தது. அந்த சர்ப்பம் வஞ்சிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகின்றார் 2வது அதிகாரத்திலே 17 ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் சாகாதபடிக்கு இதை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் சர்ப்பம் வந்து சொல்லுகிறது, வஞ்சனைக்காரன் வஞ்சிக்கின்றவன் வந்து சொல்லுகிறான். எப்படி என்றால் 3வது அதிகாரம் 4வது வசனம், நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லி. அப்ப ஆசையை காட்டுகின்றான். உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவதூதர்களைப் போல இருப்பீர்கள். தேவன் எங்களை மனுஷராகவும் தேவனுடைய சாயலாகவும் படைத்தார். ஆனால் அவன் வந்து புதிய ஒரு சாயலை கொடுக்கின்றான். நீங்கள் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவதூதர்களை போல் இருப்பீர்கள் என்று சொல்லி. அப்ப ஆசையை காட்டுகின்றான். வஞ்சனைக்காரன் எப்பவும் ஆசையை கொண்டு வந்து வைப்பான். எப்படியாவது பிடிச்சு சிக்கி கழுத்தை நெரிச்சு அக்கினி கடல்ல போட்டுருவோம் என்றதுதான் அவனுடைய நோக்கம், நித்திய ஜீவனை கொடுக்கப்படாதபடிக்கு. அப்ப நாங்கள் அந்த போல வசனத்தையும் கர்த்தருடைய வசனத்தையும் தெளிவாய் அறிந்து நாங்கள் அதற்கு செவி கொடுத்தோமானால், போல வசனத்தை தூக்கி எறிந்து விட்டு கர்த்தருடைய அந்த வசனத்துக்கு செவி கொடுப்போமானால் நாங்கள் வஞ்சிக்கப்படும். கவனமாக இருங்க. கடைசி காலத்தில் கர்த்தருடைய வசனத்தை போல வசனங்கள் வரும். கர்த்தருடைய வார்த்தையை குறிப்பிட்டு ஒப்பிட்டு பேசுகிற மாதிரி, அதுவும் இதுவும் ஈக்குவல் தான் என்கின்ற மாதிரி, ஒரிஜினல் கர்த்தருடையது, போலி பிசாசனுடையது. போலிய ஒரிஜினல் மாதிரி காட்டி நம்ப வச்சு தேவனுடைய பிள்ளைகளை ஏமாற்றுகிறவன் அவன். அப்ப எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால், தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருப்பாரானால், வார்த்தைக்குள்ள தெளிவு, வார்த்தைக்குள்ள அறிவு, அதற்குரிய ஞானம் பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்கு உண்டாயிருக்குமானால் நாங்கள் வஞ்சிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால், இதற்குரிய தெளிவு, ஞானம், அறிவு இல்லாவிட்டால் நாங்கள் வஞ்சிக்கப்படுவோம். ஏனென்று சொன்னால், அந்த மீட்கப்பட்ட முத்திரைக்குரிய பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் ரோமர் 8வது அதிகாரத்திலே வாசிக்கிற அந்த காரியம் எங்களுக்குள்ளே வந்து விடாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது.
நாங்கள் சிம்பிளாய் நினைக்கின்றோம், ஓகே ஒரு சின்ன பாவம் தானே, அல்லது விழுந்து விட்டோம் தானே, எழும்பி வந்து விடுவோம் தானே என்று நாங்கள் சிம்பிளா நினைச்சிட்டு போறோம். இப்ப நாங்க தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது பாவம். இப்ப நாங்க பிசாசாலே வஞ்சிக்கப்பட்டு வார்த்தையை மீறி பாவம் செய்யும் போது நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், 1 கொரிந்தியர் 10:22 நான் வாசிக்க விரும்புகிறேன். சாரி, அப்படினாலே 1 கொரிந்தியர் 10:22 நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? நாங்கள் கர்த்தருக்கு எரிச்சலை உண்டு பண்ணுகிறோம். கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்திலே வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனை படைத்ததை குறித்து கர்த்தர் விசனம் அடைந்தார், அதாவது எரிச்சல் அடைந்தார். நான் ஏன் இந்த மனுஷனை படைத்தேன் என்று எரிச்சல் அடைஞ்சிட்டு போயிட்டாரு. மனுஷனை விட்டே போயிட்டாரு. அவர் தேவனை விட்டு தூரம் போய்விட்டார். ஏன்னா அவருக்கு அவ்வளவுக்கு எரிச்சல் ஆயிற்று. அதே போலதான் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து பாவத்திலே விழுந்து அதிக பாவத்தை நாங்கள் செய்து கொண்டே இருப்போமானால் உள்ளுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் போயிடுவார். அதற்கு பிறகு இங்கே இருந்து அடித்து துரத்தப்பட்டவன், ஆஹா நான் முந்தி அங்கே இருந்தேன், ஏசப்பா வந்து என்னை அடித்து கலைச்சாரு, இப்போ அவர் போயிட்டாரு, நான் தனியாக போகாமல் இன்னும் வேறு 10 ஆவிகளை கூட்டிகிட்டு வந்து உள்ளுக்கு பூந்துருவான், வந்து பூந்துருவான். அப்படி பூந்தா அவனுடைய நிலைமை முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி அந்த இருதயம் வெறுமையும் சோடிக்கப்பட்டதுமாய் கண்டு அந்த பிசாசானவன் பார்த்துட்டு என்ன செய்யறான்டா, ஆண்டவர் போன அப்புறம் அந்த இருதயம் எப்படி இருக்குமா? வெறுமையா இருக்குமா? அது வெறுமையும் சோடிக்கப்பட்டிருக்கிறதா என்று கண்டு அவன் தன்னோடு கூட பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உள்ளே குடியிருப்பான். அப்போ அவனுடைய நிலைமை முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிரம். நான் பயப்படுத்தலை, எச்சரிக்கலை, நான் உங்களுக்கு அன்பாக சொல்லுகிறேன். என்னையும் சேர்த்துத்தான் ஒவ்வொருவருக்கும் நான் இவைகளுக்குள்ளாக கடந்து வந்தவன். பாதைகளுக்குள்ளாக போராடி ஜெயிக்க வேண்டும். நாம இயேசு கிறிஸ்துவை எப்படி பிசாசானவன் சோதிக்கும்படி வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டாரோ, அவர் சோதனையில ஜெயித்தாரோ, அதே போல எங்களுக்கும் போராட்டம் உண்டு, சோதனை உண்டு. சோதனை நாங்கள் ஜெயிக்க வேண்டும். எப்படி ஜெயிக்க வேண்டும் என்றால், பிசாசின் தந்திரங்களை அறிந்து பாவத்தை ஜெயிக்கத்தக்கதாய் அவனை நாங்கள் ஜெயிக்க வேண்டும். இப்ப ஆண்டவர் ஏன் வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார்? ஏன் பாவம் செய்யாதீர்கள், பாவம் செய்கின்ற ஆத்மா சாகும் என்று சொல்லுகிறார் என்றால், பாவம் செய்கின்ற ஆத்மா சாகும். போன சண்டையிலே நான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கு வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று சொல்லுகிறேன். என்றால் வஞ்சிக்கப்பட்டு நாங்கள் போய்விட்டால் எங்களுடைய ஆத்மா சாகிறதற்கு ஏதுவான முதல் படி வஞ்சிக்கப்படுதல். நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம் என்றால் மரணத்துக்கு எதுவாய் போய்விடுவோம். அப்ப கவனமாய் இருங்க. அதனாலே தான் ஆபேலை காயின் கொலை செய்த போது அந்த வசனத்தில் ஆண்டவர் அழகாய் சொல்லுகின்றார். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம், நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் கிடக்கும். நாங்க சொல்லுகிறோம் தீமை செய்தால் தான் பாவம் வரும் என்று. தீமை செய்தால் தானே பாவம். நான் தீமை செய்யும் போது தானே பாவம் வரும். நான் தீமை செய்யவில்லையே என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்யாதிருந்தால், அதாவது
கர்த்தருடைய பார்வைக்கு நீ நன்மை செய்யாதிருந்தால் அது தீமை செய்ததற்கு ஒப்பாயிருக்கின்றது. நான் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையாய் செய்யாதிருந்தால் அந்த கர்த்தருடைய பார்வையிலே அது தீமையாய் காணப்படுகின்றது. அப்ப அவர் சொல்லுகிறார், நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். அந்த பாவம் என்றால் வேறொன்றும் இல்லை, பாவத்துக்கு ஏதுவான மரணம். மரணத்தின் அதிபதியாகிய தள்ளப்பட்ட பிசாசானவன் வாசல் படியிலே இது கிடப்பான். வாசல் படி என்றது நாங்கள் வீட்டு வாசல்ல இல்லை. ஸோ அதாவது டோர் எப்போ திறப்ப நான் உள்ளுக்கு வரலாம். அதான் அந்த ஆண்டவர் வீட்டு வாசல் படியில் என்று சொன்னது காரணம். இந்த இருதயமாகிய வீடு இருக்கின்றது. பிசாசானவன் காத்து கொண்டிருக்கான், எப்படா இந்த இருதயமாகிய டோர் திறக்கும், நான் உள்ளுக்குள்ள போய் இருந்திடலாம் என்று சொல்லி. ஒரு வீட்டை அவர் ஒப்பிடுகிறது ஏனென்றால் வீட்டுக்குள்ளே மனுஷன் இருப்பான். வீட்டு வாசலுக்குள்ளே இருக்கிறவன் வீட்டு வாசலை இந்த கதவை திறந்த உடனே தான் அட்டாக் பண்ணலாம், அல்லது திறந்து தான் உள்ளே போக வேணும். ஆனால் பிசாசும் வெரி டீசன்ட் போல கிடக்கு. அவனும் நீ திற நான் மாறேன், அடிபட சுத்தத்துக்கு தயாரில்லை என்ற மாதிரி. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் இன்னொரு காரியத்தை, நிறைய காரியத்தை நான் இதை குறித்து தொடர்ந்து பல வாரங்களாக நான் தியானிக்க இருக்கின்றேன். இதில் நான் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். ரோமர் நிறைய காரியங்கள் உண்டு. வாரக்கிழமை வைத்த காரியத்தை நான் பார்ப்போம். இன்றைக்கு நான் ரோமரில் 6வது அதிகாரம் 5வது அதிகாரம் பின்பக்கத்தில் இருந்து இந்த வார்த்தைகளெல்லாம் சும்மா எழுதி வைக்கல, சும்மா விளையாட்டுக்கு எழுதி தரல எங்களுக்கு. இதையெல்லாம் வாசித்து அறிந்து நிதானித்து கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி ரோமர் 6வது அதிகாரம் 1-2 வசனம். அதற்கு முன்பு நான் ரோமர் 5வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே இருந்து நாங்கள் வாசிக்க வேண்டும். நாங்கள் வாசித்து கொண்டு போனால் ரோமர் 6வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தில் இருக்கிறார். நான் எப்பவும் சொல்லுகிற காரியம், ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்தோடு முடிந்து விடவில்லை. இந்த இந்த பைபிள் அதிகாரங்களாய் வசனங்களாய் பந்தியாய் ஏற்படுத்தப்பட்டது குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பு. அதற்கு முன்பு ஒரே அடியாய்த்தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு போதிப்பதற்கும் பாடமாக்கி இலகுவாக்குவதற்கும் தான் இவைகள் அதிகாரங்களாய் பிரிக்கப்பட்டு வசனங்களாய் பந்தியாய் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு அதிகாரம் முடிந்தவுடன் அந்த அதிகாரம் முடிந்து விட்டது என்று அல்ல. அந்த அதிகாரத்தை வாசித்து கொண்டு போதும் சில அதிகாரம் அதை தொடர்ந்து வரும். நீங்கள் அதை கவனமாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது எழுதுகின்றார், ஒருவனுடைய மீறுதலினாலே, அதாவது ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாததினாலே பாவம் வந்தது போல பின்பு கிறிஸ்து வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதனை ஜெயித்தபடியினால் எங்களுக்கு ஜீவன் உண்டானது என்று சொல்லிக் கொண்டு வருகின்றார். அப்படி சொல்லிக் கொண்டு வரும்போது 6வது அதிகாரத்திலே ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைத்திருக்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. அப்ப கிருபை எங்களுக்கு உண்டு. அந்த கிருபையாகிய இயேசு கிறிஸ்துவினால் நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்றோம். நான் சொன்னேன், புறத்தவன் மனுஷன் சாகும் வரைக்கும் அவனுடைய கிருபை தொடர்கின்றது. அந்த கிருபை எங்களை தொடர்கின்றபடியினால், கிருபை எங்களுக்கு அதிகமாக இருக்கிறபடியினால், பாவம் உள்ளிடத்திலே கிருபை பெருகின்றபடியினால் நாங்கள் பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாது. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைக்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. பாவத்துக்கு மரித்த நாம் அதிலே எப்படி பிழைப்போம்? அதாவது இயேசு கிறிஸ்துவினால் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு எங்களை கொண்டு வந்து அவர் பாவத்திலிருந்து வெளியில எடுத்து, மரணத்திலிருந்து எங்களை வெளியில எடுத்து கொண்டு வந்து விட்டிருக்க, நான் திரும்ப அப்படி அந்த பாவத்துக்குள்ளே போகலாமா? போகக்கூடாதுமா என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். ஒரு மனுஷனுக்கு பலவீனம் உண்டு.
அதை சொல்லி சொல்லியே மனுஷன் காலத்தை ஓட்டிவிட்டான். நான் மண்ணாய் இருக்கிறேன், நான் பலவீனமான பாண்டமாய் இருக்கின்றேன் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் சொல்லி சொல்லி பழகிவிட்டோம். ஏனென்றால் அதை சொல்லி நாங்கள் செய்கின்ற தவறை திருப்தியாக்கி விடுகின்றோம். ஒரு பிள்ளை இருக்கின்றான், தப்பு செய்தால் தகப்பன் அடிப்பேன் என்று சொல்லுகின்றார். அவன் பயந்து பயந்து திரிகின்றான். ஒரு தவறை செய்து விட்டான், தகப்பன் அடிக்கல. அவன் யோசிக்கின்றான், ஆஹா அப்பா எனக்கு அடிக்கல, ஓகே நான் இன்னொருக்கா தப்பு செய்வோமா? வேண்டுமென்றில்லை, தெரியாமல் தவறுதல்ல விளைவினத்திலே செய்கின்றான். 2வது தடவையும் செய்கின்றான். தகப்பன் அதை அறிந்துட்டான், ஆனால் அடிக்கல. அவனுக்கு தண்டனை குறைகின்றதினாலே, ஓகே தண்டனைக்கு தப்பப்படுகிறேனே, நான் தண்டனைக்கு தப்புவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன், எனக்கு தண்டனை கிடைக்கல என்று அவன் மீண்டும் மீண்டும் இந்த தவறை தெரிந்து செய்ய முற்படுகின்றான். அவன் தெரியாமல் செய்தது மன்னிக்கப்பட்டது, தெரியாமல் செய்தது மன்னிக்கப்பட்டது, அப்படி தெரியாமல் செய்த போது மன்னிக்கப்பட்டு கொண்டே போகின்றது. ஆனால் அவன் அதை அப்படியே பழக்கப்பட்டபடினால் அவன் தெரிந்து தவறை செய்கின்றான். தெரிந்து ஒரு தவறு செய்கின்றான். தகப்பன் அவனை தண்டிக்கல, அறிவுறுத்தி சொல்லி விடுகின்றார். அவன் அதிலேயே பழகி போய் விடுகின்றான். ஒரு நாள் தகப்பன் அவனை கூப்பிட்டு, நான் உன்னை எத்தனை தடவை நான் உன்னை மன்னித்தேன், செய்யாதே செய்யாதே என்று நான் அவனை தண்டிக்கவே இல்லையே என்று கேட்டபோது அவன் சொல்லுகிறான், அப்பா எனக்கு பழகி விட்டது, இனி உங்களால் கூட என்னை அதிலிருந்து மீட்க முடியாது என்று சொல்லி. அதே போலதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாவத்திலிருந்து தேவன் எங்களை மீட்டிருக்க, அவருடைய கிருபை எங்களை மன்னிக்க நான் தெரியாமல் ஒரு தவறை செய்தேன், தெரியாமல் 2வது தவறை செய்தேன், 3வது தவறம் செய்யும்போது எனக்கு இன்பமாய் காணப்பட்டது, 4வது தரம் தெரிந்து செய்கின்றேன், அது தெரிந்து செய்ய செய்ய எனக்கு இன்பமாய் காணப்பட்டது, தெரிந்து நான் பலமுறை செய்ய தொடங்கிவிட்டேன், நான் பாவத்திலே மரித்து விட்டேன். ஆனால் நம்மளை சில வேளைகளில் தேவனால் கூட விடுவிக்க முடியாமல் போகும். பாவத்தின் மரணம் சம்பளம். பாவத்தை விட்டுவிடுகிற, அறிக்கையிட்டு விட்டுவிடுகிறவனை வாழ்வடைவான். எனக்கு ரோமரில் 8-10 மட்டும் ரொம்ப பிடிக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் வசனம் என்று வாசிச்சு பாருங்க. ஜீவனை கொடுக்கின்ற வசனமாக இருக்கும். பைபிளிலே ஆண்டவர் நிறைய காரியங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு சில வசனங்கள் அப்படியே ஒரு புத்துயிரை கொடுக்கும், ஒரு ஜீவனை கொடுக்கும், ஒரு பவரை கொடுக்கும், ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அப்படியான வசனங்கள் உண்டு. அந்த வசனங்களை வாசிக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகும், உள்ளுக்குள்ள ஒரு அக்கினி ஒன்று உண்டாகும். அந்த வசனங்களை வாசிங்க, பலப்படுங்க. தேவனுக்கு முன்பாக நான் பயந்து வாழ தேவையில்லை. தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் பாவத்தில் விழுந்து விடுவேனோ அல்லது பாவம் என்னை மேற்கொண்டு விடுமோ என்று சொல்லி பயந்து வாழ தேவையில்லை. அவனை எதிரியை ஜெயித்து வாழ வேண்டும். அதான் ஆண்டவராக இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் எதிரியை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயித்தீர்கள் என்று சொல்லி. அதோடு கூட முடிக்க விரும்புகிறேன். ஏன் நான் இவைகளை பேசுகிறேன் என்றால், பார்ப்பதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் எனக்கு இவைகளை தருகின்றபடியினால் தேவனுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறதானதாக, இங்கே யாரும் மேன்மை பாராட்டத்தக்க பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவை போல் இல்லை, அப்போஸ்தலர்களைப் போல இல்லை. இந்த பூமியிலே இப்போ வாழுகிறோம். ஆனால் தேவன் அவருடைய ஆவியையும் அவருடைய சத்துவத்தையும் அவருடைய ஜீவனையும் பலத்தையும் எங்களுக்கு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ கிருபை தந்திருக்கின்றார். அந்த பலன் எங்களுக்கு உண்டு. அந்த பலத்தை மறுதலியாமல், அந்த பலத்தை பின்பற்றி, அந்த வார்த்தையின் ஜீவனை பின்பற்றி நாங்கள் வாழ்வோமானால் பாவத்தை வென்று வாழ முடியும், உலகத்துக்கு சாட்சியாய் வாழ முடியும். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும்
ஒன்றாய் அவரோடு இணைந்து காண முடியும். அப்பா பிதாவே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பாவத்தில் மரித்திருந்தேன். கிறிஸ்துவை கொடுத்து அந்த பாவத்தை நீர் எனக்கு மன்னித்து மறுபடியும் நீர் எனக்கு ஜீவனை தந்திருக்கின்றீர். எனக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஜீவன் அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவன். அதான் ஜோவான் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதும்போது எழுதுகிறார். ஜோவான் அழகாக எழுதுகிறார், ஒருவன் இயேசுவுக்குள் பிறந்தவன் இனி பாவம் செய்யான். அதாவது இயேசுவின் பலத்தினாலே வாழ்கின்றவன் பாவம் செய்யான். அந்த இயேசுவின் பலத்திலே வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டுவீராக. பிசாசானவன் வஞ்சித்து விடாதபடி, வஞ்சித்து கொஞ்சம் கொஞ்சமாய் மரணம் அவர்களை ஆண்டு கொள்ளாதபடி, ஒவ்வொருவருக்கும் தெளிந்த கண்களையும் தெளிந்த புத்தியையும் தெளிந்த அறிவையும் பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுக்கும்படியாய் உம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன். அவைகளை நீர் எனக்கும் இன்னும் அதிகமாய் கொடுக்கும்படியாய் உம்முடைய கிருபை பெருக, பாவம் பெருகாதபடி உம்முடைய கிருபையும் உம்முடைய பலனும் உம்முடைய ஜீவனும் உம்முடைய ஆளுகைகளும் எங்களுக்குள்ளே பெருக நீங்கள் கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.